4 பந்தில் 28 ரன்கள். கடைசி ஓவரில் நடந்த மிகப்பெரிய ட்விஸ்ட். திக் நிமிட கடைசி ஓவர். எதிரே விளையாடியது நெதர்லாந்து அணியா அல்லது இங்கிலாந்து அணியா? T20 உலகக்கோப்பையில் நடந்த அதிர்ச்சி ரிசல்ட். அதாவது T20 உலகக்கோப்பை தொடர் என்பது தற்போது இந்தியாவில் நடைபெற்று வருகிறது. இந்த தொடரில் கடைசியாக இந்திய அணி விளையாடிய போட்டிதான் இந்த ஒட்டுமொத்த T20 உலகக்கோப்பை தொடரின் முக்கியமான மேட்சாக பார்க்கப்பட்டது. ஏனென்றால் கடந்த போட்டியில் இந்திய அணியும் பாகிஸ்தான் அணியும் மோதியிருந்தது. இந்த போட்டியில் என்ன நடந்தது என்பது நாம் அனைவருக்குமே நன்றாக தெரியும். இந்தியாவின் பரம அடிமையான பாகிஸ்தான் அணியை செதிலாக செதுக்கியிருந்தது இந்திய அணி. குறிப்பாக உலகக்கோப்பை தொடர் என்று வந்துவிட்டால் இந்திய அணியிடம் காலமாக அடிமையாக இருந்து வருகிறது பாகிஸ்தான் அணி. இதுவே உலகக்கோப்பை தொடர் இல்லாமல் ஆசிய கோப்பை தொடர் அல்லது மற்ற தொடர்கள் என்று எடுத்துக்கொண்டால் பாகிஸ்தான் அணி ஓரளவுக்கு இந்திய அணிக்கு சவால் கொடுக்கக்கூடிய அணியாக விளையாடும். ஆனால் உலகக்கோப்பை என்று வந்துவிட்டால் மட்டும் இந்திய அணியிடம் ஒட்டுமொத்தமாக சரணடைந்துவிடும் இந்த பாகிஸ்தான் அணி. அதை மீண்டும் இந்த உலகக்கோப்பை தொடரில் நிரூபித்து காட்டியது பாகிஸ்தான் அணி. ஆகவே நடந்து முடிந்த இந்த ஒரு போட்டியில் இந்திய அணி பெற்ற வெற்றி என்பது பெரிதாக கொண்டாடப்பட வேண்டிய விஷயமும் கிடையாது. ஏனென்றால் இந்திய அணி எதிர்பார்த்த வெற்றிதான் இது. ஆனால் பாகிஸ்தான் அணியை பொறுத்தவரையில், பாகிஸ்தான் நாட்டை பொறுத்தவரையிலும் இந்த ஒரு தோல்வி என்பது வரலாற்று அவமானமாகவே பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இந்திய அணியிடம் பாகிஸ்தான் அணி இந்த போட்டியில் தோற்றதற்கு பிறகு பாகிஸ்தான் பிரதமரே மிகவும் வேதனைப்பட்டார். அதே சமயம் பாகிஸ்தான் நாட்டின் இராணுவ தலைமை அதிகாரியும் அவமானமாக இருக்கிறது என்று வேதனைப்பட்டார். அந்தளவுக்கு இந்திய அணியின் இந்த ஒரு வெற்றி என்பது பாகிஸ்தான் கிரிக்கெட் அணியையும் தாண்டி ஒட்டுமொத்த பாகிஸ்தான் நாட்டையும், பாகிஸ்தானின் பிரதமரையும், பாகிஸ்தானின் இராணுவ தலைமை அதிகாரியையும் கதிகலங்க வைத்துள்ளது. அது மட்டுமில்லாமல் பாகிஸ்தான் அணியின் இந்த ஒரு தோல்வியால் ஒட்டுமொத்த பாகிஸ்தான் நாட்டில் நிறைய தொலைக்காட்சிகள் நடு ரோட்டில் உடைக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. வழக்கமாகவே இந்தியா பாகிஸ்தான் மோதும் போட்டியில் பாகிஸ்தான் அணி தோற்றுவிட்டால் பாகிஸ்தான் நாட்டு ரசிகர்கள் இதுபோல தொலைக்காட்சிகளை வெளியில் கொண்டு வந்து நடு ரோட்டில் போட்டு உடைப்பதும் எரிப்பதையும் வழக்கமாக வைத்துள்ளனர். ஆக இந்த முறையும் அதை செய்திருக்கின்றனர். ஆனால் வழக்கத்தை விட அதிகமாகவே இந்த முறை நிறைய இடங்களில் நிறைய தொலைக்காட்சிகளை நடு ரோட்டில் போட்டு உடைப்பதும் தீயிட்டு கொளுத்துவதும் என அவர்களது கோபத்தை வெளிப்படுத்தி இருக்கின்றனர். அது மட்டுமில்லாமல் பாகிஸ்தான் அணிக்கு இன்னொரு அதிர்ச்சியாக மற்ற ஒரு சம்பவம் ஒன்றும் நடந்திருக்கிறது. அது என்னன்னா, இந்தியா பாகிஸ்தான் போட்டி முடிந்ததற்கு பிறகு இந்திய அணி அடுத்ததாக நெதர்லாந்து அணியுடன் மோதியிருந்தது. இந்த போட்டியை எடுத்துக்கொண்டால் இந்த போட்டி தொடங்கி முதலில் பேட்டிங் செய்த நெதர்லாந்து அணி சூப்பராகவே பேட்டிங் செய்திருந்தது. கிட்டத்தட்ட 20 ஓவர்கள் முடிவில் 161 ரன்கள் வரை நெதர்லாந்து அணி எடுத்திருந்தது. அப்படி 161 ரன்கள் வரை நெதர்லாந்து அணி எடுத்திருந்தும் பந்து வீச்சிலும் நெதர்லாந்து அணி சிறப்பாகவே செயல்பட்டிருந்தது. ஏனென்றால் இந்த 161 ரன்களை சேசிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணியை பொறுத்தவரையில் ஓப்பனிங் முதலே தொடர்ச்சியாக நிறைய விக்கெட்டுகளை இழந்து தவித்து வந்தது இந்திய அணி. ஒரு கட்டத்தில் எதிரே விளையாடுவது நெதர்லாந்து அணியா அல்லது இங்கிலாந்து அணியா என்ற சந்தேகமே வந்துவிட்டது. அந்தளவுக்கு கத்துக்குட்டி அணி போல விளையாடாமல் ஜாம்பவான் அணி போல விளையாடியிருந்தது நெதர்லாந்து அணி. ஆனாலும் கூட இந்தளவுக்கு நெதர்லாந்து அணியிடம் இந்திய அணி போராடியதற்கு மிக முக்கிய காரணம் ஒன்றும் இருக்கிறது. ஏனென்றால் இந்த ஒரு போட்டியில் இந்திய அணியின் முக்கியமான வீரர்கள் ஒருவர் கூட விளையாடவில்லை. அபிஷேக் சர்மாவில் தொடங்கி இசான் கிசான், சூரியகுமார் யாதவ், ஹார்திக் பாண்டியா, பும்ரா, வருண் சக்கரவர்த்தி உள்ளிட்ட நட்சத்திர வீரர்கள் யாருமே பங்கு பெறவில்லை. ஏனென்றால் இந்திய அணி ஏற்கனவே அடுத்த சுற்றுக்கு தகுதி பெற்றுவிட்டதால் இதுபோன்ற கத்துக்குட்டி அணியிடம் மோதும்போது முக்கியமான வீரர்களுக்கு ஓய்வு கொடுப்பது அவசியமாகும். அது மட்டுமில்லாமல் இது ஒரு வார்ம் அப் மேட்ச் என்பதாலேயே இந்த போட்டியில் கட்டாயம் வெற்றி பெற்றாக வேண்டிய சூழ்நிலையும் இந்திய அணிக்கு கிடையாது. ஆகவேதான் இந்திய அணி வீரர்களின் 3ஆம் நிலை 4ஆம் நிலை வீரர்களுக்கு பயிற்சி கொடுக்கும் வகையில் அவர்களை தான் இந்த போட்டியில் இந்திய அணி பயன்படுத்தியிருந்தது. அந்த ஒரு காரணத்தால் தான் நெதர்லாந்து அணி இந்தளவுக்கு சிறப்பாகவும் விளையாட முடிந்தது.
பின்னர் இந்த போட்டியில் ஒரு கட்டத்தில் கிட்டத்தட்ட இந்திய அணி தோற்றுவிட்ட சூழ்நிலையே உருவாகிவிட்டது. ஏனென்றால் கடைசி ஓவரில் கடைசி 4 பந்தில் 28 ரன்கள் எடுத்தால்தான் இந்திய அணியால் வெற்றி பெற முடியும் என்ற கடினமான சூழல் உருவானது. அதாவது கடைசி 4 பந்தில் 4 சிக்சர்கள் அடித்தாலும் கூட 24 ரன்கள் மட்டுமே தான் எடுக்க முடியும். ஆக அப்படிப்பட்ட சூழல் இருந்தபோது அப்போது அந்த கடைசி 4 பந்தை எதிர்கொண்ட நம்முடைய ரிங்கு சிங்கோ அந்த கடைசி 4 பந்தில் அடுத்தடுத்து 4 சிக்சர்களை பறக்கவிட்டது மட்டுமில்லாமல் ஒரு பவுண்டரியும் அடித்திருந்தார். ஏனென்றால் இந்த போட்டியில் கடைசி 4 பந்தை வீசிய நெதர்லாந்து பவுலர் அதில் ஒரு பந்தை பதட்டத்தில் நோபாலாகவும் வீசியிருந்தார். ஆகவே அந்த நோபாலையும் சரியாக பயன்படுத்தி பவுண்டரிக்கு அனுப்பியிருந்தார் ரிங்கு சிங். இதனால் வெற்றி பெறவே முடியாத இந்த ஒரு போட்டியிலும் இந்திய அணி எளிதாக வெற்றி பெற்றது. இப்படி ஒரு அதிசய நம்ப முடியாத வெற்றியை இந்த போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றிருந்தது. ஆனாலும் கூட இந்த போட்டியில் இந்திய அணி பெற்ற இந்த வெற்றியை காட்டிலும் இந்திய அணியை இந்தளவுக்கு திணற வைத்த நெதர்லாந்து அணியை கண்டிப்பாக பாராட்டியே ஆக வேண்டும். அது மட்டுமில்லாமல் சாதாரண நெதர்லாந்து அணியே இந்திய அணியை இந்தளவுக்கு திணற வைத்திருக்கிறது. ஆனால் பலம் வாய்ந்த பாகிஸ்தான் அணியால் இந்திய அணிக்கு கொஞ்சம் கூட சவால் கொடுக்க முடியவில்லை. ஆகவே இந்த ஒரு விஷயம்தான் இப்போது ஒட்டுமொத்த பாகிஸ்தான் நாட்டுக்கும் மிகப்பெரிய அவமானமாக மாறியிருக்கிறது. ஒரு கத்துக்குட்டி அணியான நெதர்லாந்து அணியே இந்திய அணியை திணற வைக்கும்போது பலம் வாய்ந்த பாகிஸ்தான் போன்ற அணியால் இந்திய அணியை ஏன் வீழ்த்த முடியவில்லை என்ற கொந்தளிப்பு என்பது ஒட்டுமொத்த பாகிஸ்தான் நாட்டு மக்களுக்கும் எழுந்துள்ளது. அது மட்டுமில்லாமல் இந்திய அணிக்கு எதிராக பாகிஸ்தான் அடைந்த இந்த ஒரு தோல்வியால் பாகிஸ்தான் நாட்டின் பல ரசிகர்கள் தோல்வி தாங்க முடியாமல் இறந்தே விட்டதாகவும் கூட தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. இது குறித்த அதிகாரப்பூர்வ தகவல்கள் வெளியாகவில்லை என்றாலும் கூட சமூக வலைதளங்களில் வெளியாகும் புகைப்படங்களும் செய்திகளும் அதை உறுதி செய்து வருகிறது. ஆக மொத்தம் இதை பார்க்கும்போது பாகிஸ்தான் நாட்டை அழிக்க வேண்டுமென்றால் இந்திய நாடு போர் செய்து வெற்றி பெற வேண்டிய அவசியம் கூட கிடையாதுங்க. இதுபோல தொடர்ச்சியாக 10-15 போட்டிகளில் பாகிஸ்தான் கிரிக்கெட் அணியை இந்திய கிரிக்கெட் அணி வென்றுவிட்டாலே தானாகவே ஒட்டுமொத்த பாகிஸ்தான் நாட்டு மக்களும் தற்கொலை செய்து கொண்டு இறந்து விடுவார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். அந்தளவுக்கு பாகிஸ்தான் கிரிக்கெட் அணியும் சரி பாகிஸ்தான் நாட்டு மக்களும் சரி இந்தியாவை ஒப்பிடும்போது மோசமான அளவில் பலவீனமாகத்தான் இருக்கிறார்கள் என்பதற்கு இந்த சில சம்பவங்களும் உதாரணம். சரி, நீங்கள் சொல்லுங்கள், இந்தியா பாகிஸ்தான் மோதிய போட்டியில் இந்திய அணி பெற்ற வெற்றியை பற்றியும் அதனைத் தொடர்ந்து நெதர்லாந்து அணிக்கு எதிரான இந்த ஒரு வார்ம் அப் மேட்சில் வெற்றி பெறவே முடியாத சூழலில் இருந்தும் இந்திய அணி பெற்ற வெற்றியை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.